சின்ன மருமக சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ் காலேஜில் சேர்ந்ததுக்கு அப்புறமா புதிய பிரச்சனை ஒன்று பெருசாக வெடிக்குது. தமிழ் படிக்கிற மெடிக்கல் காலேஜில் கேண்டீன் நடத்துகிற பையன் தமிழ் கூட சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்த பையன். அது மட்டும் இல்லாமல் தமிழை ஒன் சைடாகவும் இவன் காதலிச்சிருக்கான். இந்த விஷயத்தை இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இவன் சொல்லிடுறான். அதே மாதிரி தமிழை கேண்டீனில் பார்த்த உடனே தமிழுக்கிட்ட போய் சகஜமாக பேசியும் பழகுறான். தமிழுக்கு இவன் காதலிச்சது தெரியாது. கூட படித்த பையன் அப்படின்னு சகஜமாக பேசுகிறாங்க. இப்படி தமிழ் இந்த பையன்கிட்ட சகஜமாக பேசுகிறதையும், இந்த பையன் தமிழை காதலிக்கிறேன் அப்படின்னு இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னதையும், சாவித்திரி தமிழை வேகு பார்க்க வச்ச அந்த ஒரு பொண்ணு இது எல்லாத்தையும் வீடியோவில் ரெக்கார்டு பண்ணிடுது. சாவித்திரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி வீடியோ ஆதாரத்தையும் அனுப்பிடுது. இதை பார்த்த சாவித்திரிக்கும் தாமரைக்கும் தலகாலு புரியாத சந்தோஷம். இவளுக சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவாளுக, இதில் இப்படி ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா கரும்பதிங்க கூலியா அப்படின்னு சந்தோஷத்தோட உச்சத்துக்கே போயிடுதுக சாவித்திரியும் தாமரையும். அதுக்கப்புறமா சேதுவை போய் சந்தித்து சாவித்திரியும் தாமரையும் சேதுக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒன்று விடாமல் ஒப்பிச்சிருதுக. இங்கே பாருங்க தமிழ் என்னென்ன வேலைலாம் பார்க்குறா அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு சேதுக்கிட்ட நல்லா ஏற்றி விட்டுருதுக இந்த ரெண்டு பிசாசுகளும். இதை பார்த்துட்டு சேது ரொம்ப கோவப்பட்டு ஃபோனை தட்டி விட்டுட்டு டென்ஷன் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் டாஸ்மாகில் சேது தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது சேது பக்கத்தில் உட்காந்துருக்கிற சில ரவுடி பயலுக சேதுவை பார்த்து வேணுக்கும்னே பம்பளுக்கிறானுங்க. அவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானுங்க அந்த ரவுடி பயலுக. இந்தா இவனை பாரு அப்படின்னு சேதுவை பார்த்துட்டு, இவன் அமைச்சரோட மகன், ஆனால் இவனோட பொண்டாட்டிக்கும் வேறவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சதால் பொண்டாட்டியை அடித்து விரட்டி விட்டுட்டான். அந்த கவலையில் ராத்திரி பகல்னு பார்க்காம இவன் குடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அந்த ரவுடி பயலுக சேதுவோட காதில் விழுகிற மாதிரியே பேசுகிறானுங்க. இதை கேட்ட சேதுவுக்கு கோபம் உச்சத்துக்கே ஏறிடுது. உடனே அங்கிருந்த ரவுடி பயல்கிட்ட வந்து சேது சண்டை போடுறாரு. அப்போ ரவுடி பயல்களும் பதிலுக்கு சண்டை போட்டு பெரிய அடிதடியாக மாறுது. அதுக்கப்புறம் அங்கே உள்ள எல்லாரும் ஓடி வந்து சண்டையை நிறுத்திடுறாங்க. ஆனால் சேதுக்கிட்ட அடி வாங்கின இந்த ரவுடி பயலுக சேதுவை பழி வாங்க நினச்சி ஒரு திட்டம் போடுறானுங்க. இதுக்கு அடுத்த சீனில் இதே மாதிரி சேது இன்னொரு டாஸ்மாக் கடையில் நைட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது இந்த ரவுடி பயலுக ஆளுகளை கூட்டிகிட்டு போய் சேதுவை வேணும்னே திரும்பவும் வம்பளுக்கிறானுங்க. இது தெரியாமல் சேதுவும் சண்டைக்கு போக, அப்போ இந்த ரவுடி பயல்களில் 2 பேர் கத்தியை எடுத்து சேதுவோட வயிற்றுலையும் நெஞ்சிலையும் குத்திடுறானுங்க. இதில் சேது அங்கேயே துடிச்சு கீழே சரிஞ்சு விழுந்துடுறாரு. உடனே பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஓடி வந்து சேதுவை தூக்கி ஆம்புலன்ஸில் வச்சு அனுப்புகிறாங்க. இந்த விஷயம் தமிழுக்கு தெரிஞ்ச உடனே தமிழ் அவங்க கோபத்தை மறந்து வேக வேகமாக சேதுவை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வராங்க. ஆனால் அங்கே டாக்டர் வந்துட்டு சேது ரொம்ப சீரியஸாக இருக்காரு, இன்னும் 48 மணி நேரம் கழித்து தான் எதையுமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் தமிழை ஆஸ்பத்திரியில் பார்த்த ராஜாங்கத்தோட மொத்த குடும்பமும், அதாவது ராஜாங்கம், சாவித்திரி, தாமரை, ஈஸ்வரி, சித்ரா இவங்க எல்லாரும் உன்னால தாண்டி இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி தமிழை பிடிச்சி திட்டுதுக.